ஐஸ்கிரீம் என்றால் பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைவரும் விரும்பும் ஒரு உணவுப் பொருள்தான் ஐஸ்கிரீம். அதன் காரணமாகவே ஐஸ்கிரீமுக்கு என்றுமே டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும். அதுவும் வெயில் காலத்தில் சொல்லவே தேவையில்லை. அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட விரும்பிய இளைஞர் ஒருவரால் சினிமா பாணியில் ஒரு சேசிங் சம்பவம் ஈரோட்டில் அரங்கேறியுள்ளது. ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்பியவர் டெம்போவுடன் கடத்திச் சென்ற நிலையில் சினிமா பாணியில் 6 கிலோமீட்டர் சேசிங் செய்து பிடிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? திருச்செங்கோட்டிலிருந்து கடைகளுக்கு ஐஸ்கிரீம் சப்ளை செய்வதற்காக வந்த வாகனத்தை கொக்கராயன்பேட்டையில் சாலையோரம் நிறுத்திவிட்டு கடை ஒன்றில் அதன் ஓட்டுநர் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அதே கடைக்கு வந்த வட மாநில இளைஞர் ஒருவர் ஐஸ்கிரீம் வாங்கி சென்றுள்ளார். அதன்பின் கடை முன்பாக சாவையுடன் ஐஸ்கிரீம் வாகனம் நிற்பதை கண்ட அந்த இளைஞர் ஓட்டுநர் கவனிக்காத போது அந்த வாகனத்தில் ஏறி கடத்தி சென்றுள்ளார். கொக்கராயன்பேட்டையிலிருந்து ஈரோடு மாவட்டத்திற்குள் ஐஸ்கிரீம் வாகனத்தை ஓட்டி வந்த அவர் ஈரோடு புறவழி சாலையில் வாகனத்தை அதிவேகத்தில் இயக்கியுள்ளார். இதற்கிடையே ஐஸ்கிரீம் வாகனத்தை மர்ம நபர் ஓட்டிச் செல்வதை கண்டு அதிர்ச்சியடைந்த அதன் ஓட்டுநர் உடனடியாக அங்கிருந்தவர்கள் உதவியுடன் காரில் ஐஸ்கிரீம் வாகனத்தை பின்தொடர்ந்து துரத்திச் சென்றார். அதிவேகத்தில் சென்ற ஐஸ்கிரீம் வாகனம் மோதியதில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 6 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. துக்க வீடு ஒன்றின் முன் அமைந்திருந்த பந்தலும் சேதமடைந்தது. கொக்கராயன்பேட்டையிலிருந்து ஈரோடு புறவழி சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் துரத்தி வந்த நிலையில் 46 புதூர் அருகே ஐஸ்கிரீம் வாகனத்தை பொதுமக்கள் உதவியுடன் மடக்கி பிடித்து கடத்திய நபரை சரமாரியாக தாக்கினார்கள். பின்னர் அந்த இளைஞரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கொக்கராயன்பேட்டை போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த நபர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் சற்று மனநலம் பாதித்திருப்பதும் தெரிய வந்தது. இளைஞராக இருந்தும் தனது வயதை 15 என அவர் கூறியுள்ளார். ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்காக வாகனத்தை கடத்தியதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த இளைஞரை போலீசார் காப்பகத்தில் ஒப்படைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்பட்ட இளைஞர் ஐஸ்கிரீம் இருந்த டெம்போ வாகனத்தையே கடத்திய சம்பவம் ஈரோட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.